யோபு தள்ளி விட்டுட்டு அவரே என்ன பேசுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ ஒன்றும் பெரிய விஷயமாய் எடுத்துக்காத, நிச்சயமாய் உனக்கு ஆண்டவர் ஒரு நாள் உன் தலையை தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. இப்போ ஆவியானவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க தான் ஒரு பெரிய டீச்சர், நீங்க உங்களோட பேசணும். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான்னா, தன்னுடைய ஆத்துமா அப்படியே கலங்கி போய் இருக்கிறது, ரொம்ப கலக்கமா இருக்குது. அந்த ஆத்துமாவுக்கு அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியல. அவனுக்கு என்னமோ எல்லாரும் விட்டு தனியா இருக்கிறது மாதிரி இருக்குது. இதை போய் தன்னுடைய மனைவியிடத்துல ஷேர் பண்ண முடியல, இதை போய் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லவே முடியல. யார் என்ன தேற்ற முடியும்? இவர் தான் 1000 பேரை தேற்றணும், இவர் தான் நிறைய பேரை தட்டி கொடுக்கணும். இவர் சோர்ந்து போனா இவரை தேற்றதுக்கு யாருமே இல்லை. இவர் ஏன்னா லீடரா இருக்கிறாரு, எல்லாருமே இவரை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இவரை பார்த்தா பயப்படுவாங்க, இவருக்கு வந்து புத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் தூரத்துல நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சங்கீதக்காரன் எடுக்கிற ஒரு பெரிய முடிவு என்ன அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, என் ஆத்துமாவை பார்த்து நான் பேசுவேன், என் ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுவேன், நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் சோர்ந்து போகிற, நீ கலங்காதே, உன் முகத்திற்கு ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம், உங்கள்கிட்ட யாருமே பேசுறது